ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதோ என் மகளை தேடி சீக்கிரமாகவே உன் வீடு தேடி வந்துவிட்டேன். தங்கமே, உன்னுடைய நல்ல நேரம் இப்போது துவங்கிவிட்டது. நாளை திருப்பம் கிடைக்கப் போகிறது, அற்புதம் நடக்கப் போகிறது. இனியும் என் பிள்ளையான நீ இருளில் இருக்க வேண்டாம். ஒளியேற்ற நான் உன் இல்லத்தில் ஒருவராக அவதரித்து விட்டேன். எல்லாம் என்னை சுகமாக நடக்கப் போகிறது. இந்த சாயின் மீது கடுகளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே? அப்படியென்றால் உன்னை மலையளவு உயர்த்தி அழகு பார்ப்பேன். என் பிள்ளைகளை நினைப்பது கைகூட போகிறது தங்கமே. உன் எல்லா துன்பங்களுக்கும் இன்று இறுதி நாள். இன்று இரவோடு உன் எல்லா துன்பங்களும் கரைந்து ஓடப்போகிறது, காணாமல் போகப் போகிறது. நாளை அற்புதமான திருப்பம் ஏற்படப் போகிறது. அப்படி என்றால் உன் வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்வு நடக்கப் போகிறது. நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. நீ வேண்டாம் என்று தவிர்த்தவர்கள் நீ வேண்டும் என்று தவிர்க்கப் போகிறார்கள். நிச்சயமாக தவிப்பார்கள். காத்திரு தங்கமே. உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து விட்டாயா? உனக்கு எல்லாமுமாகவும் இந்த சாய் இருக்கிறேனே. உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் தங்கமே. உன் கண்ணீரை துடைக்க நான் வருவேன். உனக்கு ஆறுதலாக நான் மட்டும்தான் வருவேன் எப்போதும். இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். உன் கர்ம வினை அனைத்தும் தீர்ந்துவிடும். உன் சிக்கலான காலம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழப்போகிறாய். செல்வமே, உனக்கு ராஜயோகம் கிடைக்கப் போகிறது. இப்போது இதை கேட்டு நிம்மதியாக தூங்கு. உனக்கானவற்றை அனைத்தையும் நடத்தி தருகிறேன் தங்கமே. நான் சொல்வதை கேள், கவனமாக கேள். நான் சொல்வது நிச்சயம் நடக்கும். நானும் பார்த்துக்கிட்டுத்தான் இருக்கேன். நடக்குமா நடக்காதா என்று யோசித்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் முழு எண்ணங்களும் என்மேல் திருப்பி விட்டாய். அப்புறம் எப்படி சந்தேகம் வரும் என்று நான் பார்க்கிறேன் தங்கமே. நீ கேட்டதை தருவதற்குத்தான் நான் இருக்கிறேன். என்னை வழிபடும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? செல்வமே, நான் உனக்கு தர வேண்டியதை தரப்போகிறேன். உனக்கு என்ன இல்லை, அவ்வளவும் கொட்டி கிடக்குது தங்கமே. உன் வேண்டுதலை நிறைவேற்றி, உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி, உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி அத்தனையும் என் பிள்ளைக்கானதை செய்து தரப்போகிறேன். அதைவிட எனக்கு பெரிய என்ன வேலை தங்கமே? நம்பிக்கையோடு இரு, நல்லதையே நடக்கும். நம்பிக்கையோடு இருப்பவர்களை இந்த சாயை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் சொல்வதை கேள். இந்த சாயை நினச்சிக்கோ. நீ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதை இன்னட்ட விட்டுட்டு உனக்கு நல்ல நேரம் துவக்கி விட்டது என்று என் சாயை பார்த்து கொள்வார் என்று மட்டும் நம்பு தங்கமே. நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னை வந்து காப்பேன். அதைவிட எனக்கு என்ன வேலை? வேறு எந்த வேலையும் இல்லை என் தங்கமே. ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? நீ தாயாகும் தருணம் வந்து விட்டது. உனக்கு பிள்ளை செல்வத்தை வரமாக அளிக்கிறேன். நீ என்னிடம் சிந்திய கண்ணீர் வீண் போகவில்லை மகளே. நீ என் பார்வையில் தான் இருக்கிறாய் என் தங்கமே. நான் சொல்வதை நம்பு. என்னை வணங்கிய என் பிள்ளைக்கு நிச்சயம் உனக்கானதை நான் செய்து தருவேன். எல்லாம் மாறப்போகிறது. உனக்கு நல்லதையே நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கை கற்கண்டு போல இனிக்கப் போகிறது தங்கமே. எதற்கும் பயப்படக்கூடாது, கண்கலங்கக்கூடாது. உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை நம்பப் போகிறாய். குழந்தை செல்வம் பெற்றதும் என் ஆலயத்திற்கு வா. நான் காத்து கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்று உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் மனதார ஏற்றுக்கொண்டேன். உன் பிரார்த்தனைக்கான பலனை நீ விரைவில் அடையப் போகிறாய். எப்படி மன்றாடி கேட்டிருக்கிறாய். நீ விரும்பிய ஒன்றை என்னிடம் இருந்து பரிசாக பெறப்போகிறாய்.
உன் மனம் போல் திருமணம் புரிந்து இல்லறம் நல்லறமாக வாழ்வாய். என்னிடம் நீ அனுமதி பெற்று செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த சாய் இருப்பேன் என்பதை மட்டும் மறக்காதே. நான் சொல்வதை கேள். நான் சொன்னால் அத்தனையும் சர்வ நிச்சயமாக நடக்கும் தங்கமே. நீ மனதுக்குள் ஆயிரம் ஆசைகள் வைத்திருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் தன் குடும்ப சூழ்நிலை உணர்ந்து எதையும் அனுபவிக்காமல் கடந்து செல்லும் ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த நீ போற்றப்பட வேண்டியவள் தங்கமே. உனக்கிட்ட கடலையை ஏற்று செய்து உனக்கிட்ட கட்டளையை ஏற்று செய்து முடித்துவிடு. மறந்து விடாது. நான் உனக்கானதை நிச்சயமாக செய்து விடுவேன். நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன். உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம். நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே. உன் வாழ்க்கையில் நாளை அதிசயம் நாள் நிகழப்போகிறது. அற்புதம் நிகழப்போகிறது. ஏன் திருப்பம் வரப்போகிறது. அந்த திருப்பமானது உன் வாழ்க்கையே புரட்டி போடும் நல்ல அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். இது உன் சாயின் சத்திய வாக்கு. நான் கஷ்டப்பட்ட காலத்தில் என் கண்ணீரை துடைத்து என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்திய சாயி என் அப்பா என்று சொல்லப் போகிறாய். பெருமையாக இருக்கிறது தங்கமே, பெருமையாக இருக்கிறது. கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் எச்சரிக்கையாக மட்டும் இரு. நான் பார்த்து கொள்கிறேன். கவனமாக இருந்து வேலையை பார். தொட்டதெல்லாம் பொன்தன். ஆனால் எல்லோரும் தொட்டதெல்லாம் பொன்னாக்க செய்து விடுவார்களா? நீ உன் வேலையை தொடர்ந்து செய்துவார் என் அனுமதியோடு. நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எந்தவித மாற்றமுமே இல்லை. உனக்கானதை நான் நடத்தி செய்வேன் தங்கமே. கவலையே படாதே. உன் வீட்டிலேயே உனக்கு அவ்வப்போது பிரச்சனைகள் வருகிறதே என்று வருத்தம் கொள்கிறாய். கவலைப்படாதே. உன்னை அப்படி தனியாக விட்டுவிடவே மாட்டேன். ராஜ வாழ்க்கை வாழ்வாய். உன் முருகன் நான் இருக்கும்போது, உன் சாயி நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய்? பயப்படக்கூடாது. நான் பார்த்து கொள்கிறேன். அத்தனையும் என் பிள்ளைக்காகத்தான் செய்வேன். என்னையே நம்பி இருக்கும் என் பிள்ளைகளுக்கு அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பேன். இப்போது நிம்மதியாக தூங்கி எழு. நாளை விடியல் உனக்கு அதிசயமாகவும் அற்புதமானதாகவும் திருப்பத்தோடும் ஏற்பட போகிறது, நிகழப்போகிறது, கிடைக்கப் போகிறது. கிடைத்ததும் இந்த சாய்க்கு நன்றி சொல்வாய் நிச்சயம். கவலையே படாது. கவலைப்படக்கூடாது. உனக்கு நான் இருக்கிறேன் தங்கமே. உன் வழியில் நான் பங்கேற்பவன். உன் வேண்டுதலை நிறைவேற்றுபவன் இந்த சாயி. ஆம் தங்கமே. இப்போது என் பிள்ளையான நீ நிம்மதியாக தூங்கி எழு. நாளை அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், ஒரு திருப்பம் கிடைக்கும். என் பிள்ளைக்கான அனைத்தும் கிடைக்கும். ஓம் சாய்ராம்.